இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரி, இன்று தவக்காலத்தின் 13ஆம் நாள். இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம், எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஒரு ஊரில் பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் பயங்கரமான கஞ்சன், கருமி, எச்சி கையில் கூட காக்கா விரட்ட மாட்டார். அப்படிப்பட்ட நபரிடம் வின்சென்ட் டே பவுல் சபையை சார்ந்த உறுப்பினர்கள் ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு சென்று, ஐயா, மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறீர்கள், ஆனால் பங்கிற்கோ வின்சென்ட் டே பவுலுக்கோ நீ எதுவும் உதவி செய்வதே இல்லை, நீங்கள் எந்த ஒரு பண உதவியும் செய்யவே இல்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பணக்காரர் ஆதங்கப்பட்டு சொன்னாராம், உங்களுக்கு தெரியுமா, கைகால் விளங்காம என்னுடைய அம்மா எத்தனையோ ஆண்டுகள் படுத்து கிடக்கின்றார். 4 குழந்தைகளோடு என்னுடைய தங்கை வீட்டில கணவனை இழந்தவராக இருக்கின்றார். என்னுடைய தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலிலிருந்து கிடைக்கின்றார். இப்படி அடுக்கிக் கொண்டு போகின்ற போது வின்சென்ட் டே பவுலிலிருந்து சென்றவர்கள் மிக வருத்தத்தோடு வேதனையோடு, ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர் இவ்வளவு பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றாரே, தாய்க்கும் தங்கைக்கும் தன் உடன் பிறந்த சகோதரருக்கும் என்று வேதனைப்பட்டு கொண்டு பேசுகின்ற போது அவர் சொன்னாராம், அந்த பணக்காரர், இவர்களுக்கெல்லாம் நான் 5 பைசா உதவி செய்வதில்லை, என்னிடமா நீங்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறீர்கள், அதுவும் வின்சென்ட் டே பவுலுக்கா, அதுவும் பங்குக்கு நான் உதவி செய்வேன் என்று நீங்கள் எப்படி வரலாம் என்று கோபத்தோடு பேசினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மைக்கு குளிக்கு சரிக்கு விழும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த அருமையான இனிமையான நாளில் முதல் வசனமே ஒரு அற்புதமான வசனம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இரக்கம்தான் கிறிஸ்டியன் சேரிட்டி. ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படிப்பட்ட நிலையிலும் இரக்க குணம் கொண்டவராகத்தான் இருக்க முடியும். இரக்கமில்லையே அவர் கண்டிப்பாக கிறிஸ்தவராக இருக்க முடியாது. பெயரளவுக்கு அல்லது ஒரு பெரிய ஆக்டிவ் மெம்பரா சர்ச்சில் இருக்கலாம், ஆனா இரக்கம் இல்லையா அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. அடுத்த பகுதியில ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், தீர்ப்பிடாதே, நீரும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டேன். நம்ம நீதிபதியை போல, நேர்மையாளரை போல எல்லாரையும் தீர்ப்பிடுவது, அவன் இப்படி, இவன் இப்படி, இவங்க அவங்க, எல்லாரும் திருட்டு பயில, எல்லாரும் திருடர்கள், நான் மட்டும்தான் ஒழுங்கானவன். கண்டனம் செய்யாதே, கண்டனத்துக்குள்ளாக மாட்டேன். நிறைய நேரங்கள்ல வாய்க்கு வந்தவாறு நம்ம கண்டனம் செய்வது, பிறரை குற்றவாளி என சுமத்துவது, அல்லது இப்படித்தான் அப்படித்தான் என்று பல விதத்துல பல நிலையில பேசுவது. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அமைக்கு குலுக்கி சரிக்கு விழும்படி கொடுப்பார். சிறப்பான விதத்தில் இந்த தவக்காலம் ஒரு தானத்தின் காலம், தர்மத்தின் காலம், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பிரியமான சகோதர சோலே, அதற்கென்று தன்னுடைய வருவாயில 10ல் 1 பங்கு ஒதுக்கி வைக்கணும். ஆனா யார் ஒதுக்கி வைக்கிறார்? முற்காலத்துல பெரியோர்கள் இந்த தபசு காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைத்தார்கள். கைக்குத்தல் அரிசியாக இருக்கலாம், அல்லது என்ன சூழ்நிலை சமைப்பதற்கு முன்பாக சோளமோ கம்போ எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு டம்ளர் எடுத்து வைப்பாங்க. கடைசியில பெரிய வியாழன் அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
ஆலயத்துக்கு எடுத்து வந்து கொடுப்பார்கள். காய்கறி கொடுப்பார்கள். சமைக்கக்கூடிய எதெல்லாம் அவர்கள் ஏதோ குறைத்து கொண்டு ஆலயத்திற்காக எடுத்து வைத்தார்களோ அத்தனையும் புளியாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் அரிசி பருப்பாக இருக்கலாம், அல்லது மளிகை சாமான்களாக இருக்கலாம். அத்தனையும் கொடுக்கக்கூடிய கிராம மக்களும் இன்றைய நாள் வரையிலே உண்டு. இது சிங்கமரி பங்குல மாதாபுரம் கிளை பங்கு ஜீப் நிறைய அள்ளிட்டு வர முடியாது. அவ்வளவு காய்கறிகள், அவ்வளவு மிளகாய் செலவு, அவ்வளவு மல்லிகை பொருட்கள், அவ்வளவு அரிசி, அத்தனையும் அந்த கிராம மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் எடுத்து வைத்ததை அன்று ஆலயத்திற்கு தானமாக கொடுப்பார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பழக்கம் அநாகரிகமா நாகரிகமா என்று வீட்டில் எடுத்து வைக்கிறனாலும் கடையிலிருந்து வாங்கிட்டு வரமா, அல்லது அந்த சிக்கனப்படுத்தக்கூடிய அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய தவக்கால உண்டியல்ல நம்ம சேர்த்து வைக்கிறோமா, எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. உண்டியலுக்காக மட்டும் நான் சொல்லவில்லை, மாறாக இரக்கம் குணம் கொண்டவராக, மன்னிக்கக்கூடிய நபராக, திருப்பிடாத நபராக, கட்டணத்துக்குள்ளாகாத நபராக வாழ வேண்டும் என்று நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் எந்த அளவையால் அழைக்கின்றோமோ அதே அளவையால் மீண்டும் அளக்கப்படுவீர்கள் என்று நீ தெளிவாக குறிப்பிட்டீர்கள். இன்று நான் மற்றவர்களை குற்றவாளி என்று மற்றவர்களை அவதூறாக பேசுகின்ற போது, மற்றவர்கள் மேல் பாவ பழி சுமத்துகின்ற போது, பொய்க்குற்றம் சுமத்துகின்ற போது, ஏதோ நிச்சயம் கண்டிப்பாக என்னையும் ஒரு நாள் மற்றவர்கள் அப்படிப்பட்ட தீர்ப்புக்கு உள்ளாக்குவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அப்பா தகப்பனே, இரக்கமுள்ளவராய் என்று வாழ, மன்னிப்பு கொடுக்கக்கூடிய, மன்னிப்பு பெறக்கூடிய நபர்களாய் என்று வாழ, எந்த அளவையால், நல்ல அளவையால், நல்ல சிந்தனையால், பாசிட்டிவான எண்ணங்களால், எப்போதும் பிறரை வாழ்த்தக்கூடிய மக்களாய், மற்றவரிடம் அந்த பாசிட்டிவான எண்ணங்களோடு அணுகவும், மற்றவர்களை அந்த பாசிட்டிவான எண்ணங்களோடு பேசவும், பழகவும், எண்ணங்களோடு பார்க்கவும் கிருபை தரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.